நண்பர்களே, திருப்பதி ஏழுமலையில் ஒரு மலைக்கு ஒரு கொடூரமான அசுரனின் பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீர்களா? ஆம், நரசிம்மரே ஒரு அசுரனின் பக்தியை மெச்சி அவன் பெயரிலேயே ஒரு மலையை உருவாக்கினார். அது எந்த மலை? அந்த அசுரன் யார்? வாங்க பார்க்கலாம். ரிஷபாசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். அவன் ரொம்பவும் கொடூரமானவன். காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களையும் சாதுக்களையும் தேவையில்லாமல் அடித்து துன்புறுத்தினான். அவனுக்கு பயந்து பல முனிவர்கள் தவம் செய்வதையே விட்டுவிட்டு காட்டையே காலி செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள். யாரும் இல்லாத அந்த காட்டில் ரிஷபாசுரன் சிவனை நினைத்து கடும் தவம் செய்ய ஆரம்பித்தான். அவனோட தவத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் 3 உலகங்களும் தவித்தன. அவனோட பக்தியை பார்த்து சிவன் நேரில் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அசுரன் தனக்கு அபரிமிதமான பலம் வேண்டும் என்றும் மனிதர்கள் தேவர்கள் என அனைவரும் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் கேட்டான். முக்கியமாக உங்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று ஒரு வரத்தை கேட்டான். சிவன் சிரித்துக்கொண்டே, நான் தான் அழிக்கும் கடவுள், என்னிடமே வந்து எனக்கு அழிவு வரக்கூடாது என்று கேட்கிறாயே என்றார். அதற்கு அவன், உங்களால் அழிவு வரக்கூடாது என்றுதான் கேட்கிறேன், வேறு யாரிடமாவது சாகத் தயார் என்றான். சிவன் சம்மதித்து, சரி, என்னால் உனக்கு அழிவு வராது, ஆனால் என் சீடனான அகத்தியனால் உனக்கு முடிவு வரும் என்றார். இதை கேட்ட அசுரனுக்கு ஒரு கர்வம். பெரிய பெரிய அசுரர்களெல்லாம் விஷ்ணு கையால் தான் செத்து பெயர் வாங்கியிருக்கிறார்கள், எனக்கும் விஷ்ணு கையால் தான் சாவு வர வேண்டும் என்று அடம்பிடித்தான். சிவன் எவ்வளவோ எடுத்துச் சொன்னார். விஷ்ணு இனி கல்கி அவதாரம்தான் எடுப்பார், உனக்காக தனியாக வர முடியாது என்றார். ஆனால் அசுரன் கேட்கவில்லை. நான் எல்லாரையும் துன்புறுத்துவேன், அப்போது காக்கும் கடவுளான விஷ்ணு வந்துதான் ஆக வேண்டும் என்றான். சிவனும் சரி, உன் இஷ்டம் என்று மறைந்தார். அடுத்த நாள் முதல் அசுரனின் அட்டகாசம் தாங்கவில்லை. மக்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். அவரும் நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் அகத்திய முனிவர் காட்டில் பூஜை செய்து கொண்டிருந்த போது இந்த அசுரன் போய் அங்கே ரகளை செய்தான். கோபமறைந்த அகத்தியர் அவன் முடியை பிடித்து தூக்கி எறிந்தார். அவன் போய் ஒரு பாறையில் மோதி விழுந்தான். அவனது ரத்தம் 10 இடங்களில் சிதறி அதிலிருந்து 10 அசுரர்கள் உருவானார்கள். விஷயம் விஷ்ணுவுக்கு போனது. அவர் வந்து அந்த 10 அசுரர்களுடன் பயங்கரமாக போரிட்டார். அசுரர்கள் மரங்களையும் பாறைகளையும் பிடுங்கி எறிந்தார்கள். நீண்ட போருக்கு பிறகு விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் 9 பேரை அழித்தார். கடைசி அசுரன் மட்டும் பயந்து போய் விஷ்ணுவை சரணடைந்தான். அவன் சாகும் முன்பாக ஒரு ஆசை கேட்டான். சுவாமி, எனக்கு பிடித்த நரசிம்மர் கோலத்தில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். நான் விழும் இந்த மலைக்கு என் பெயரே ரிஷபமலை இருக்க வேண்டும். உங்களை தரிசிக்க வரும் பக்தர்கள் என்னையும் நினைக்க வேண்டும் என்று வேண்டினான். பகவானும் அப்படியே வரம் கொடுத்து நரசிம்மராக மாறி அவனை வதம் செய்தார். அந்த அசுரன் பெயரால் உருவானதுதான் திருப்பதியிலிருக்கும் ரிஷபாத்ரி, ரிஷபமலை. இன்றும் 7 மலைகளில் ஒன்றாக அந்த மலை அசுரனின் பக்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அசுரனின் பக்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய என்று பதிவிடுங்கள்.